Shri Gurubhyo Namaha. Ellarkum namaskaram. Guru Purnima wishes to you all. Gurureva gatihi gurumeva bhaje gurunaiva sahasmi namo gurave na guroh paramam shishurasmi guroho matirasti gurau mama pahi guro. Akhanda mandalakaram vyaptam yena characharam tatpadam darshitam yena tasmai shri gurave namaha. Gurur Brahma Gurur Vishnuho Gurur Devo Maheshwaraha Guru Sakshat Param Brahma Tasmai Shri Gurave Namaha. Sarva Mangala Mangalye Shive Sarvartha Sadhike Sharanye Trayambake Gauri Narayani Namostute. இன்னி குரு பூர்ணிமாவா இருக்கு. இந்த குரு ஸ்லோகம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் வாட் திஸ் மீன்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் குருரேவ கதி. இந்த முதல் ஸ்லோகத்தில் என்ன ஒரு அழகுனா, அந்த குரு அப்படிங்கிற வார்த்தையோட 7 விபக்திகளும் வரும். விபக்தி அப்படின்னு சொன்னால் தமிழில் நம்ம அந்த வேற்றுமை உருபுன்னு சொல்கிறோம் இல்லையா. வித் ராமா, பை ராமா, அலாங் வித் ராமா, அந்த மாதிரி ஒரு 7. அது அந்த 8 இதில் வருது. குருஹு அப்படிங்கிறது முதல் ஃபர்ஸ்ட் விபக்தி, குருங்கிறது 2வது, குருணாங்கிறது 3வது, குரவேங்கிறது 4வது, குரோஹோ குரோஹோ இது 5, இது 6, குரவ் அப்படிங்கிறது 7வது, குரோ அப்படிங்கிறது சம்போதனம், கூப்பிடுறோம். என்னன்னா குருரேவ கதிஹி, குரு தான் நம்ம எல்லாருக்குமே கதி. குரும் ஏவ பஜே, அந்த குருவை மட்டுமே நம்ம பஜிப்போம் ஆர் தொழுவோம். குருணா ஏவ சக அஸ்மி, நான் குருவுடனே இருக்கின்றேன் கூட. அவர் எங்க போனாலும் நான் அந்த குரு கூடயே இருக்கேன். குரவே நமக, அந்த குருவுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். ந குரோஹோ பரமம், குருவை விட பரமமான ஒரு பொருள் இங்க இல்ல இந்த லோகத்துல. குருதான் ரொம்ப வசத்தியானவர். குரோஹோ சிசுஹ அஸ்மி, குருவுக்கு நான் ஒரு சிசுவாக இருக்கின்றேன். அவரோட குழந்தை மாதிரி நான். அவர் என்ன சொல்றாரோ அதை நான் கேட்டுக்கிறேன். மம மதிஹி அஸ்தி குரவ், என்னோட மதியானது குருவிடத்தில் உள்ளது. அதாவது நான் அப்படியே என்னை அவர்கிட்ட டோட்டல் சரண்டர் கொடுத்துட்டேன். அப்பேற்பட்ட ஹே குரோ பாஹி, குருவே என்னை நீ காப்பாற்றுவாயாக அப்படின்னு ரொம்ப அழகான குருவந்தனம் இது. அடுத்தது அகண்ட மண்டலாக்காரம். இந்த மண்டலம், இந்த வெரி பிக் ஸ்பேஸ் இல்லையா, அதுல வியாப்தம் ஏன சர அச்சரம், அந்த மண்டலத்துல எல்லாம் சரம் அச்சரம் எல்லாம் வியாபிச்சிருக்கு. அந்த அப்பேற்பட்ட அந்த அகண்ட மண்டலத்தை எனக்கு காண்பிச்சு கொடுத்த அந்த குருவுக்கு தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஏன தர்ஷிதம் தத்பதம், எவரால் அந்த மண்டலம் எனக்கு காண்பிக்கப்பட்டதோ அவருக்கு என்னுடைய வணக்கங்கள்ங்கிறது தான் இந்த 2வது. 3வது எல்லாருக்குமே தெரியும். குரு தான் பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாக்ஷாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. 4வதும் எல்லாருக்கும் தெரியும். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே. இது அம்பாளுக்கு ஒரு தியான ஸ்லோகம். ஸோ இன்னைக்கு குரு பூர்ணிமா தினத்தில் இந்த தியான ஸ்லோகங்களோட அர்த்தம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டோம். அப்புறம் இந்த ரெக்கார்டிங் நான் ஜென்ரலாக ப்ராக்டிஸ் ஆடியோஸ் ராகத்தோடையும் ராகம் இல்லாமையும் கிளாஸ் முடிஞ்ச உடனே அப்லோட் பண்ணிவிடுறேன். குரூப்போட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போனேன்னா மேலே 3மே கொடுத்துருக்கேன். 3 லிங்க்குமே எது வேணுமோ நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். இந்த ரெக்கார்டிங் மட்டும் இன்னும் செட் ஆகலை எனக்கு, எதனாலன்னு தெரியல. ஸோ ஐ வில் டூ தட் ஆல்சோ. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு 2 டேஸில் கிளாஸ் ரெக்கார்டிங்கும் போஸ்ட் பண்ணிவிடுவேன் ஜென்ரலாக. அதனால நீங்கள் அதையும் யூஸ் பண்ணி அடுத்த வாரத்துக்குள்ளே ரெடி ஆகிறதுக்கு நீங்கள் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ 24வது ஸ்லோகம். ராகத்வேஷமுகா ஹி விப்ரமபரா நஷ்யந்தி விஸ்வேஸ்வரி த்வத்சங்காதிதி முக்தி தேச நிலையே மித்யா ஜனை கத்யதே உத்யத்வேஷமுதார விப்ரமபரம் காத்ரம் ததத்யா த்வயா ராகோபி த்ரியதேதிகம் சரணயோ ஷோணாம்புஜச்சாயயோஹோ.
ராக த்வேஷ முகாஹ ஹி விப்ரமபராஹ நஷ்யந்தி விஸ்வேஸ்வரி த்வத் சங்காத் இதி முக்தி தேச நிலையே மித்யா ஜனைஹி கத்யதே. உத்யத் த்வேஷம் உதார விப்ரமபரம். மியூட் போட்டுக்கோங்க. யாரோ மியூட் போடல, கொஞ்சம் மியூட் போட்டு. லீலா சந்திரனா? லீலா மாமி மியூட் போட்டுக்கோங்க. உத்யத்வேஷம் உதார விப்ரமபரம் காத்ரம் ததத்யா त्वया ராகः अपि ध्रियते अधिकं चरणयोः शोण अम्बुज छाययोः. இன்னும் மியூட் போடல. கொஞ்சம் மாமி மியூட் போட்டுக்கிறீங்களா? ஒரு நிமிஷம். ஸோ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னா, உன்னோட பாதங்கள் ராகத்தையும் துவேஷத்தையும் அழிச்சுடுறது அப்படின்னு எல்லாரும் சொல்றா, ஜனங்கள் எல்லாரும். ஆனா எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. ஏன்னா நீ துவேஷத்தை உன்னோட சரீரத்துல வச்சுட்டு இருக்க, உன்னோட திருப்பாதங்கள்ல ராகத்தை வச்சுட்டு இருக்க. இது ரெண்டையும் வச்சுட்டு நீ ஜனங்கள்கிட்ட இருக்கிற ராகத்தையும் துவேஷத்தையும் எப்படி அழிக்க முடியும் அப்படின்னு ஒரு மாதிரி நிந்தாஸ்துத்தின்னு சொல்வா. திட்டுற மாதிரி திட்டி அம்பாள புகழறர். ராக துவேஷ முகாஹா. ராகம் அப்படின்னா பற்றுன்னு சொல்றோம் இல்லையா, பற்றுதல், அது ராகம். துவேஷம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். முகாஹானா எட்ஸெட்ரா. ஹி விப்ரமபராஹா, அது மனசு கலக்கத்தை உண்டு பண்றது எல்லாருக்கும். அது ஹே விஸ்வேஸ்வரி த்வத் சங்காத்து நஷ்யந்தி. உன்னை அடையிறதுனால, உன்னோட சங்கத்தினால அது நஷ்யந்தி, அது நசிஞ்சு போறது. இதி அப்படின்னு முக்தி தேச நிலையே, முக்தி ஸ்தலவாசினியே, ஹே சிவே விஸ்வேஸ்வரி ஜனைஹி மித்யா கத்தியத்தே. இந்த ஜனங்கள் எல்லாம் பொய்யா சொல்றா. மித்யா அப்படின்னா பொய்யா சொல்றா, அவர்களால் சொல்லப்படுகிறது. எதனால அவர் இப்படி சொல்றாரு அப்படின்னா, உத்யத்து துவேஷம் உண்டாருது. துவேஷம் எங்க இருந்து அப்படின்னா, உதார விப்ரமபரம் காத்திரம் ததத்யா துவயா துவேஷம் உத்யத்து. அதாவது உதார விப்ரமம், ரொம்பவே ஒரு கிரேஸ்ஃபுல்லா இருக்கிற உன்னோட காத்திரம், சரீரம். அந்த சரீரத்துல என்ன ஆறுதுன்னா துவேஷம் உண்டாருதான். எதுக்கு அம்பாலோட சரீரத்துல துவேஷம் உண்டாருது அப்படின்னா, பாதங்களை பார்த்து ஒரு துவேஷம் வருதான். ஐயோ அந்த பாதங்கள் இவ்வளோ அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு துவேஷம் உண்டாருதான் சரீரத்துல. ராக அப்படி த்ரியத்தே அதிகம். ராகம்ங்கிறது பற்றுன்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு ரெட்னஸ். ஸோ அம்பாலோட அந்த ஷோண அம்புஜ சாயயோகோ, ஷோண அப்படின்னா அந்த நல்ல ரெட் கலர், அந்த அம்புஜம், அந்த சென் தாமரை பாதங்கள்ல அப்படியே அந்த சென் நிறம் வழியிறது. அதுல அதிகம் ராக அப்படி த்ரியத்தே, நிறைய ராகமும் இருக்கான். ராகம்ங்கிறது கலரும் ஒரு அர்த்தம், இன்னொன்னு அந்த பற்றுதலும் ஒரு அர்த்தம். ஸோ இது ரெண்டையும் நீ வச்சுட்டு இருக்க. நீ எப்படி ஜனங்கள் கிட்ட இருக்கிற ராகத்தையும் துவேஷத்தையும் அழிக்கிற அப்படின்னு ஜனங்கள் எல்லாரும் சொல்றா அப்படின்னு வேற விதமான அர்த்தத்துல இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா அம்பாளோட பாதங்களை வர்ணனை பண்றார் அவர். முக்தி க்ஷேத்திரத்துல வசிக்கிற அம்பிகையே, விஸ்வேஸ்வரியே, ராகமும் துவேஷமும், அதாவது ராகம்னா ஒரு விருப்பம், துவேஷம்னா ஒரு வெறுப்பு முதலானவைகள் எல்லாம், அந்த மயக்கங்கள் எல்லாமே மனசுல உண்டார கலக்கங்கள், அது எல்லாமே உன்னோட சங்கத்தினால நசிஞ்சு போறது அப்படின்னு ஜனங்கள் எல்லாரும் பொய்யா சொல்றா. ஆனா அது இல்ல உண்மை. ஏன்னா உன்னோட சரீரம் உன்னோட பாதங்கள், உன்னோட ரொம்ப அழகா இருக்கிற உன்னோட சரீரம் உன்னோட பாதங்களை பார்த்து ஒரு துவேஷத்தை உண்டு பண்ணிக்கிறது. அதே மாதிரி உன்னோட பாதங்கள் நிறைய ஒரு ராகத்தை உண்டு பண்றது. இது ரெண்டும் இப்படி இருக்க நீ எப்படி ஜனங்களோட ராகத்தையும் துவேஷத்தையும் அழிக்க முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்றார். அதாவது முக்தியையே அம்பாள் கொடுத்துருவா, இந்த ராகத்தையும் துவேஷத்தையும் ஒழிக்கிறது என்ன பெரிய இஷ்யூவா அப்படிங்கிற மாதிரி இதுக்கு அர்த்தம்.
ராகத்வேஷமுகா ஹி விப்ரமபரா நஷ்யந்தி விஸ்வேஸ்வரி த்வத்சங்காதிதி முக்திதேசநிலையே மித்யா ஜனைः கத்யதே உத்யத்வேஷமுதார விப்ரமபரம் காத்ரம் ததத்யா த்வயா ராகோபி த்ரியதேதிகம் சரணயோ ஷோணாம்புஜச்சாயயோः. 25வது ஸ்லோகம். தேவித்வத்பதசத்பராகமனிஷம் மௌலௌ சமாபிப்ரதாம் சாதூநாமபராகதைவ பவதீத்யாश्चर्यमास्तामिदम् பாதஸ்தே நகரப்ரபாவலசிதோ ஜாகர்த்தி சோயம் புனశ్చిత్రం நாமகரப்ரபாவலசிதோ துஷ்டாசுரம் பிருஷ்டவான். தேவி த்வத் பத சத் பராகம் அனிஷம் மௌலௌ சமாபிப்ரதாம் சாதூனாம் அபராகதா. இங்க சத்பராகம், இங்க அபராகதா. அபராகதா ஏவ பவதி இதி ஆச்சரியம் ஆஸ்தாம் இதம். பாதஹ தே நகர பிரபாவ லசிதஹ ஜாகர்த்தி சஹ அயம் புனஹ சித்ரம் நாம கர பிரபாவ லசிதஹ துஷ்ட அசுரம் பிருஷ்டவான். இதுல இந்த பராகம் அபராகம் இந்த ரெண்டு வார்த்தையை வச்சு சொல்றார். அதே மாதிரி நகர பிரபாவ கர பிரபாவ. ஸோ நகர அப்படிங்கிறது அந்த நகங்கள்ல இருந்து வெளியில வர ஒரு பிரபாவம். கரப்பிரபாவம்ங்கிறது கரங்கிறது கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியான ஹாஷா வர அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கர. தேவி த்வத் பத சத்பராகம் அனிஷம், அனிஷம்னா தினம் தினம் நித்தியம், மௌலௌ சமாபிப்ரதாம் சாதூனாம் சமாபிப்ரதாம், சாதூனாம் மௌலௌ சமாபிப்ரதாம். அதாவது சாதுக்கள் விழுந்து வணங்குறா, அவளோட மௌலியில தலைகள்ல உன்னோட அந்த பராகம், பராகம்ங்கிறதுக்கு என்னன்னா போலன் சொல்றோம் இல்லையா, அந்த மகரந்த துளிகள், அந்த பொடி, மகரந்த பொடி இந்த மலர்கள்ல இருக்கிற. ஸோ அவ விழுந்து வணங்குறதுனால உன்னோட அந்த செந்தாமரை பாதங்கள்ல இருக்கிற அந்த பராகங்கள்லாம் அவளோட தலையில போய் படிஞ்சுக்கிறது. ஆனா அபராகதா ஏவ பவதி, அவளுக்கு ராகம் அப்படிங்கிறது பற்றுதல், அந்த பற்றுதல் இல்லாம போயிடுறது. அபராகம் பராகம். ஸோ அந்த பராகம் அபராகம் அப்படி எடுத்துக்கோங்க. பராகம்ங்கிறது போலன், அபராகம்ங்கிறது பற்றுதல் இல்லாத தன்மை. ஸோ அந்த அபராகதா ஏவ பவதி, அவளுக்கு என்ன ஆறுது, பற்றுதல் இல்லாம போயிடுறது இல்லையா. அம்பாளோட திருக்கால்களை பற்றுன்றாளே தவிர மற்றபடி இந்த உலகியல் விஷயங்கள்ல இருக்கிற பற்றெல்லாம் இல்லாம போயிடுறது. அதுதான் எப்படி அப்படிங்கிறது. ஈவன்தோ அந்த பராகம் அவ மேல ஒட்டிண்டாலும் அபராகம் எங்கேருந்து வருதுன்றது எனக்கு தெரியல அப்படின்னு இத்தி ஆச்சரியமாஸ்தாம் இதம் அப்படின்னு வார்த்தையில இவர் விளையாடி இருக்காரு இந்த இடத்துல. அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்றாருன்னா, தே பாதக, உன்னுடைய 2 பாதங்களும் நகர பிரபாவ லசிதக. நகர அப்படிங்கிறது அந்த நகங்கள், அதுல இருந்து ஒரு பிரபாவம், ஒரு ஒளி வெளியில வருது, அதனால ரொம்ப அழகா காணப்படுறது. அது என்ன பண்றது அப்படின்னா ஞானத்தை கொடுக்கறது. வெள்ளை வெளியேர்னு இருள், அஜ்ஞான இருளை போக்கி நன்னா ஒரு இதை கொடுக்கறது, ஞானத்தை கொடுக்கறது. புனக சித்திரம் நாம கரப்பிரபாவ லசிதக. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, இந்த கரப்பிரபாவ, கரன்னா என்ன, ஒரு நல்ல ஒரு சாலிடா வருது ஒரு பிரபாவம். இந்த பிரபாவத்துக்கு என்ன அர்த்தம் எடுத்துக்கலாம்னா, ஒரு மாதிரி பிங்கிஷ்னு எடுத்துக்கலாம். அந்த செந்தாமரை போன்ற பாதங்கள்ல இருந்து ஒரு ரெட்னஸ் வெளியில வருது இல்லையா, அது என்ன பண்ணித்து, துஷ்டாசுரம் பிஷ்டவான், துஷ்டமான அந்த மகிஷாசுரனை அப்படியே பிஷ்டவான், அப்படியே பொடி பொடியா ஆக்கித்து இல்லையா. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்கிறார். அதாவது ஒரு பக்கம் என்ன பண்றது, அந்த வெள்ளை வெளேர்னு இருக்கிற அந்த நகத்தோட ஒளி நல்லவாளை காப்பாத்தி அஜ்ஞானத்தை அழிச்சு நல்ல ஒரு ஞானத்தை கொடுக்கறது. ஆனா இந்த ரெட் கலர்ல இருக்கிற ஒரு கோபமா வெளியில வர அந்த செந்தாமரை போன்ற அந்த ஒளி என்ன பண்றது அப்படின்னா, ஒரு தீயவனான ஒரு அரக்கனை கொன்று அவனை அப்படியே பொடி பொடியா ஆக்குறது. இது ரெண்டுமே ஆப்போசிட்ஸா இருக்கு, அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல அவர் சொல்றார். ஹே தேவி
உன்னோட பாத தூளி எப்பவுமே தங்களோட சிரஸ்ல தரிச்சுட்டு இருக்கிற சாதுக்கள் அவளோட மனசுல இருக்கிற அழுக்குகள் அது எல்லாத்தையும் போக்கி ஒரு அபராகத்தை நீ உண்டு பண்ற. ஆனா அவ கீழே விழுந்து வணங்கும் பொழுது உன்னுடைய பாத தூளிகள் அவளோட தலையில பட்டு அவ அந்த பராகம் பட்டு இருக்கா. ஆனா அபராகம் அவளுக்கு வந்துடுறது. இது முதல் ஆச்சரியம். இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, உன்னோட அந்த கால் நகங்களோட வெண்மையான ஒளியானது மக்களுக்குள்ள தூங்கின்னு இருக்கிற ஒரு அந்த அக்ஞானம் அப்படிங்கிற இருட்டு இல்லையா, அதை நீக்கிட்டு ஒரு விழிப்பை உண்டாக்கி ஞானத்தை கொடுக்கறது நல்லவாளுக்கு. அதே சமயத்துல உன்னோட பாதங்கள்ல இருந்து வெளிவர அந்த செம்மையான அந்த பிரபாவமானது தீயவர்களை அழித்து மகிஷாசுரன் போன்ற அசுரர்களை பொடி பொடி ஆக்குகின்றது. இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லு. தேவித்வத்பத சத்பராக மனிஷம் மௌலௌ சமாபிப்ரதாம் சாதூநாம பராகதைவ பவதீத்யாश्चर्यमास्तामिदम् பாதஸ்தே நகர பிரபாவலசிதோ ஜாகர்த்தி சோயம் புனश्चित्रं நாம கர பிரபாவலசிதோ துஷ்டாசுரம் பிருஷ்டவான். द्वित्वेन स्थितयोस्त्वदीयपदयोर्द्वैतं नरस्य स्फुटं कैवल्यप्रतिपादने कुशलता जातेति कोऽयं क्रमः किं वा युक्तिभिरत्र मुक्तिकरता व्यक्तैव ते पादयोर्मुक्ता एव हि विस्फुरन्ति विमलास्तत्सङ्गिनो मीनखाः. द्वित्वेन स्थितयोः त्वदीय पदयोः द्वैतं नरस्य स्फुटं कैवल्य प्रतिपादने कुशलता जाता इति कः अयं क्रमः किं वा युक्तिभिः अत्र मुक्तिकरता व्यक्ता एव व्यक्ता एव ते पदयोः मुक्ता एव हि विस्फुरन्ति विमलाः तत्सङ्गिनः अमीनखाः. நரஸ்ய ஸ்புட்டம், மனுஷர்களுக்கெல்லாம் ரொம்ப தெளிவா தெரியும். என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா, த்வதீய பதயோகோ த்வித்வேன ஸ்திதயோகோ, உன்னோட பாதங்கள் ரெண்டு, அந்த ரெண்டும் துவைத்தம், இரண்டா இருக்கிறதுனால துவைத்தம். ஆனா கைவல்ய பிரதிபாதனே, கைவல்யத்தை பக்தர்களுக்கு அருளறதுல குஷலதா ஜாத்தா இத்தி கஹ அயம் கிரமஹ, உன்னோட பாதங்களோ ரெண்டு, ஆனா ஒன்றே பரம்பொருளான அந்த ஒன்றா ஆக்கிடுறது இல்லையா, பரம்பொருளோட சேர்த்து அந்த கைவல்யத்தை கொடுத்து. அது எப்படி பண்ண முடியறது? ரெண்டா இருக்கு ஆனா ஒத்தையா கொடுக்கறதே எப்படி? அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்கிறார். அடுத்தது கிம் வா யுக்திபிஹி அத்திர முக்திகரதா வியக்தா ஏவ தேபாதி முக்தா ஏவஹி விஸ்புரந்தி. அடுத்தது என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நகங்கள், இந்த இடத்துலயும் முக்தா அப்படிங்கிறது முத்து சொல்றோம் இல்லையா, பேர்ல், அதையும் குறிக்கிறது, முக்தர்களையும் குறிக்கிறது. ஸோ காலில் இருக்கிற நகங்கள் முத்துக்கள் மாதிரி வெள்ளை வெளையர்னு பிரகாசிக்கிறது. விஸ்புரந்தி விமலாகா, ரொம்ப சுத்தமா. அந்த முத்துக்களோட ஒரு சங்கம், ஒரு அசோசியேஷன் வச்சுட்டு இருக்கிறவா யாருன்னா முக்தர்கள், சாதுக்கள். அவ உன்னை நமஸ்காரம் பண்ணும் பொழுது அந்த பாதத்துல இருக்கிற நகங்களோட ஒரு அசோசியேஷன் ஏற்படுறது, அதனால அவளுக்கும் முக்தி கிடைச்சுடுறது அப்படின்னு இந்த இடத்துலயும் ஸ்லேடையா உபயோகிச்சிருக்க. ஹே பகவதியே, உன்னோட பாதங்கள் பக்தர்களுக்கு ரெண்டாதான் காட்சி அளிக்கிறது. ஆனா கைவல்யத்தை, அதாவது பரபிரமத்தோட ஒன்றிடுற ஒரு ஒருமையான நிலைய அருள் பண்றதுல இந்த ரெண்டு பாதங்களுக்கும் ரொம்பவே ஒரு குஷலத்தா இருக்கு. இது எப்படின்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம்
யுக்திபிகி, யுக்திபிகின்னா என்ன, ஒரு ரீசனிங்லாம் இங்க சொல்லவே வேண்டாம். கிம்வா யுக்திபிகி அத்திர, எதுவுமே சொல்ல வேண்டாம். ஏன்னா உன்னோட பாதங்களை பார்த்த உடனேயே இது முக்தியை அருளும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா தெரியுது. வியக்தா ஏவ தே பாதையோகோ, வியக்தானா என்ன, இட் இஸ் வெரி கிளியர், பார்த்த உடனே தெரியுது இது முக்தியை கொடுத்துருன்னு சொல்லிட்டு, இந்த ஸ்ரீ பாதங்களை அண்டி இருக்கிற பக்தர்கள் அந்த நகங்கள் மாதிரியே ஒரு முக்தியே, அந்த நகங்கள் முத்துக்கள் மாதிரி பிரகாசிக்கிறது, அந்த சாதுக்களுக்கு முக்தியை நீ கொடுத்து விடுற அப்படின்னு இதுல சொல்ற. த்வித்வேன ஸ்திதயோஸ்த்வதீய பதயோர் த்வைத்தம் நரஸ்ய ஸ்புடம் கைவல்ய பிரதிபாதனே குஷலதா ஜாதேதி கோயம் க்ரமஹ கிம் வா யுக்திபிரத்ர முக்திகரதா வியக்தைவ தே பாதயோர் முக்தா ஏவ ஹி விஸ்புரந்தி விமலாஸ்தத் சங்கினோ மீனகாஹ. மாமி சொல்லுங்க. அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல த்வதீய பதயோகோ அந்த இருக்கா மாமி? எனக்கு அது இல்ல. அதுக்கு அந்த பதயோகோன்னு அந்த இது போடுறோம் இல்லையா, விசர்க்கம், அந்த விசர்க்கம் போயிட்டு வரும். இல்ல, எனக்கு ரெண்டுமே இல்ல, விசர்க்கமும் இல்ல, பதயோர் உண்டு, விசர்க்கம் உண்டு. பாதங்களுடைய அர்த்தம். வேற ஒரு காப்பில பார்த்தாக்கா நிரஸ்யான் இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல. நரஸ்யான்னு இங்க இருக்கு உங்களோட. நரஸ்யதான், நரஸ்யன்னா நரர்கள், மானுடர்களுக்கு. நரஸ்ய ஸ்புடம், மானுடர்களுக்கு தெளிவா தெரியுது. ஓகே. 27வது. பாதாக்ரம் தவ காமதம் சுரலதா சாகாக்ரமாச்சக்ஷ்மஹே ஜாதா யத்ர ஹி பால பல்லவருச்சி ஸ்வைரேவ ராகோதயைஹ உத்சர்பன்ன கமண்டலி சுஷமயா புஷ்பாலிருத்பாதிதா சஞ்சாதாலிருச்சிஷ்ச மஞ்சுளதரைர்மஞ்சீர சிஞ்சாரவைஹ. பாத அக்ரம் தவ காமதம் சுரலதா சாகா அக்ரம் ஆச்சக்ஷ்மஹே ஜாதா யத்ர ஹி பால பல்லவ ருச்சிஹி ஸ்வைர ஏவ ராக உதயைஹி உத்சர்பத் நக மண்டலீ சுஷமயா புஷ்ப ஆலிஹி உத்பாதிதா சஞ்சாத ஆலி ருச்சிஹி ச மஞ்சுளதரைஹி மஞ்சீர சிஞ்சாரவைஹி. சிஞ்சாரவைஹி ரவான சப்தம். மஞ்சீர சிஞ்சானா காலில் அணிஞ்சுட்டு இருக்கிற கொலுசோட சப்தம். உன்னோட பாதங்கள் அம்பாளோட பாதங்களை கல்பக கொடியோட கம்பேர் பண்றார். இந்த லைன்ல செகண்ட் லைன்ல கல்பக கொடியில இருக்கிற அந்த துளிர்கள் அத சொல்றார். 3வது வரியில அதுல பூத்திருக்கிற புஷ்பங்களை சொல்றார். 4வது வரியில அந்த புஷ்பங்களை போய் தேடி சுத்தின் இருக்கிற தேனீக்களை சொல்றார். பாத அக்ரம் தவ பாத அக்ரம், உன்னோட அந்த பாதத்தோட அக்ரம். அக்ரம்னா என்ன, அந்த முனை பாகம்னு சொல்றோம் இல்லையா, அந்த பாத கமலங்கள். அப்படியே தவ காமதம், காமங்களை அழிக்க வல்லது அப்படின்னு சுரலதா சாகாக்ரம். சுரலதா அப்படிங்கிறது அந்த கல்பக கொடி, அதோட சாகாக்ரம், அதோட அந்த கிளைகள் அப்படின்னு ஆச்சக்ஷ்மஹே சொல்கிறார்கள். ஏன்னு சொன்னா எத்திர பால பல்லவ ருச்சிஹி ஜாத்தா, அந்த கல்பக கொடியில என்ன ஆகும், பல்லவ ருச்சி துளிர்கள் இலைகள் வரும் இல்லையா, அந்த ஒரு மாதிரி லைட் ரெட் கலர்ல பிங்கிஷ் ரெட்ல தான் வரும் துளிர் எல்லாமே. ஸோ அந்த பால பல்லவ ருச்சி வருது. உன்னோட கால்லையும் அந்த செந்நிறம் இருக்கு. ஸ்வைர ஏவ ராக உதயைஹி, ஸ்வைர ஏவனா என்ன, தனக்கு தானாவே அம்பாளோட கால் சென் தாமரையா இருக்கிறதுனால தானாவே அந்த ரெட்னஸ் ஒன்று உண்டாயிடுறது. ஸோ ஸ்வைர ஏவ ராக உதயைஹி ஜாத்தா பால பல்லவ ருச்சிஹி.
அதுக்கப்புறம் நகமண்டலி சுஷமயா, அந்த நகமண்டலத்தோட ஒரு சுஷமா, ஒரு அந்த காந்தியானது புஷ்ப ஆலிகி உத்பாதித்தா, புஷ்ப ஆலி புஷ்ப வரிசைகள் உண்டாயிற்று, புஷ்ப வரிசையானது உத்பாதித்தா உண்டாயிடுத்து. எங்கன்னா உன்னோட கால்கள்ல. சஞ்சாத்த ஆலிருச்சிகி, அந்த புஷ்பத்தை நுகர்றதுக்கு சஞ்சாத்த உண்டான ஆலிருச்சிகி தேனீக்கள் கூட்டமானது, அது அந்த பஸ்ஸிங் சவுண்டு வருது இல்லையா, அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா மஞ்சுள தரைகி, ரொம்ப அழகான மஞ்சீர சிஞ்சார வைகி, அம்பாள் காலில் அணிஞ்சின்னு இருக்கிற அந்த கொலுசோட சப்தம் தேனீக்கள் அந்த மலர்களை ரீங்காரமிடுற மாதிரி ஒரு சப்தம் கேட்கறதான். ஸோ ரொம்ப அழகா இந்த அம்பாளோட பாதங்களை ஒரு கல்பக கொடியோடையும் அந்த கொடியில இருக்கிற இளம் பல்லவத்தோடையும் அதுல பூக்கிற பூக்களோடையும் அந்த பூக்களை சுத்துற தேனீக்களோடையும் கம்பேர் பண்ணி இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. ஹே தேவி, உன்னோட பாதங்கள் தேவலோகத்து கல்பக கொடியோட கிளைதான் அப்படின்னு ஆச்சக்ஷ்மஹே சொல்கிறார்கள். அந்த கல்பக மரம்ங்கிறதும் என்ன கேட்கிறோமோ அதை கொடுக்கும், காமதம் கேட்பதை கொடுக்கும். உன்னுடைய ஸ்ரீபாதங்களும் கேட்கறத கொடுக்கறது. அது மட்டும் இல்ல, சிவப்பா இருக்கிற உன்னோட பாதத்துல வளர்ற இளங்குருத்து மாதிரி இருக்கிற ஒரு சிவப்பான ஒரு சோபை ரொம்ப அழகா இருக்கு. வரிசையா இருக்கிற அந்த நகங்களுக்கு மேல இருக்கிற பிரகாசமானது புஷ்ப வரிசை மாதிரி இருக்கு. பாத சலங்கைகளோட ரொம்ப அழகிய ரீங்கார சப்தம் தேனீக்களோட ஒரு ரீங்காரத்தை ஒத்து இருக்கு அப்படின்னு இதுல கம்பேர் பண்ற. பாதாக்ரம் தவ காமதம் சுரலதா சாகாக்ரமாச்சக்ஷ்மஹே ஜாதா யத்ர ஹி பால பல்லவ ருச்சி ஸ்வைரேவ ராகோதயைஹி உத்சர்பன்ன கமண்டலீ சுஷமயா புஷ்பாலிருத்பாதிதா சஞ்சாதாலி ருச்சிஷ்ச மஞ்சுளதரைர் மஞ்சீர சிஞ்சாரவைஹி ஸ்வைரைவ ஸ்வைரைவ. ஓகே, ஸ்வைரைவ. அடுத்தது 28. ஸ்வைரைவவா ஸ்வைரேவவா மம்மி? ஸ்வைரைவ ஸ்வைரையேவ. ஓகே, ரேவதா. ஆமா. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்வைஹி ஏவ கூட வரலாம்ல. ஸ்வைஹி ஏவ ஸ்வைரேவ. So it should be split as ஸ்வைஹி ஏவ. ஸ்வைஹி ஏவ, அவை தன்னாலேயே உண்டாருது. ராக ஸ்வைஹி ஏவ ராக உதேகி ஸ்வைரேவ. ஓகே, ஸ்வைரைவ இல்ல ஸ்வைரேவ. ஓகே. 29வது ஸ்லோகம். 28 சாரி. தேவீயம் தவ சன்னதேஷமகுடஸ்வர்லோக கல்லோலினீ கல்லோலாஹதிபிர்விசேஷ விமலா ஜீயா நகஸ்ரேணிகா யத்தாவல்யமவாப்தும் ஆதகுதுகாஸ்தோ யே தபஸ்யந்த்யமி மீனாஃபேன கணாஷ்ச மௌக்திக கணா சங்காஷ்ச சங்காமஹே. தேவி இயம் தவ சன்னத ஈஷ மகுட ஸ்வர்லோக கல்லோலினீ கல்லோல ஆஹதிபிஹி விசேஷ விமலா ஜீயாத் நக ஸ்ரேணிகா யத் தாவல்யம் அவாப்தும் ஆத குதுகாஹ தோயே தபஸ்யந்தி அமீ மீனாஹ பேன கணாஹ ச மௌக்திக கணாஹ சங்காஹ ச சங்காமஹே. சங்காமஹே சந்தேகப்படுறேங்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, அமீ மீனாஹா மீன்கள், பேன கணாஹா, பேனன்னா நுரை சொல்றோம் இல்லையா, ஃபோம், அப்படியே நுரை திவளைகள், மௌக்திக கணாஹா முத்து குவியல்கள், சங்காஹா சங்கு, இது எல்லாம் எங்க இருக்கும்? நீர்ல இருக்கும். எந்த நீர்ல இருக்கு? சிவபெருமான் குனிஞ்சு வணங்குறாரு இல்லையா, அவரோட சிரஸ்ல இருக்கிற கங்கையில இதெல்லாம் இருக்கு. இது எல்லாமே ஒயிட் இல்லையா. ஸோ அது எல்லாமே என்ன பண்றதுன்னா, அம்பாளோட காலில் இருக்கிற அந்த நகங்கள்ல இருக்கிற அந்த ஒயிட்னஸ் இருக்கு இல்லையா, தாவல்யம்,
அந்த தாவல்யத்தை எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறதான் இது எல்லாமே. அதை இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்றார். தேவி இயம் தவ சன்னத, நன்னா குனிஞ்சு வணங்குற ஈஷ சிவபெருமானோட மகுட்டத்துல ஸ்வர்லோக கல்லோலினி, அந்த ஸ்வர்லோக கல்லோலினா என்ன, அலைகளோட நன்னா இருக்கிற கல்லோல ஆகதி பிகி. கல்லோல ஆகத்தினா அலைகள், அப்படியே அந்த அலைகள் வந்து அடிச்சு அடிச்சு வீசுறது இல்லையா. விசேஷ விமலா ஜீயாத் நகஸ்ரேணிகா, அந்த விசேஷமான ஒரு விமலத்தோட இருக்கிற அந்த நகஸ்ரேணிகா ஜியாத்து. ஏன்னா எத்து தாவல்யம் அவாப்தும், அந்த ஒரு தாவல்யத்தை, அந்த ஒரு வெண்ணிறத்தை அவாப்தும் அடைவதற்கு ஆத்த குத்துக்காக ரொம்ப சந்தோஷமா தோயே தபஸ்யந்தி, அந்த கங்கை நீர்ல எல்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கான். எது அப்படின்னு சொன்னா மீனாகா பேன கணாகா மௌக்திக கணாகா சங்காகா அப்படின்னு சங்காமஹே, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு அப்படின்னு இதுல சொல்றார் அவர். ஹே தேவி, பரமேஸ்வரன் வந்து அந்த பிரணய கலகத்தின் பொழுது நமஸ்காரம் பண்ணாரோனோ, அப்ப அவரோட ஜட்டாமுடியிலிருந்து ஸ்வர்கங்கையோட நன்னா பொங்குற அலை வேகத்தினால உன்னோட ஸ்ரீ பாதங்கள் ஆகத்தி பிகினா என்ன, அந்த அந்த கங்கையோட ஃப்ளோனால ஆகத்தினாலே ஒரு அடிச்சு விழருது. அப்ப வந்து அந்த நகவரிசை வந்து விசேஷ விமலாக ரொம்ப அழகா காணப்படுறது. அந்த நகவரிசை ஜியாத்து எத்து தாவல்யம் அவாப்தும், அந்த கங்கா ஜலத்துல இருக்கிற மீன்களும் நுரை திவளைகளும் முத்து கூட்டங்களும் சங்குகளும் இந்த நகவரிசையோட அதிசயமான அந்த வெண்மைய தாங்களும் அடையணும் அப்படின்னு ரொம்ப ஆவலோட இருக்கு. அதனால கங்கா ஜலத்துல அவையெல்லாம் தபஸ் பண்றது அப்படின்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு து சங்காமஹே அப்படின்னு முடிக்கிறது. இதுல தேவீயம் தவ சன்னதேஷ மகுடஸ்வர்லோக கல்லோலினி கல்லோலாஹதிபிர்விசேஷ விமலா ஜீயான் நகஸ்ரேணிகா யத்தாவல்யமவாப்துமாத்த குதுகாஸ்தோ யே தபஸ்யந்த்யமீ மீனாஃப் பேன கணாஷ்ச மௌக்திக கணாஷ் சங்காஷ்ச சங்காமஹே. அது தீனாவா மீனாவா? மீனாகான் இருக்கு, சில இடங்கள்ல தீனாகான் இருக்கு. தீனாகான் நீங்க அதுல எடுத்துட்டேன்னா என்ன அர்த்தம் எடுத்துட்டா, தீனர்களான அந்த பேன கணங்களும் மௌக்திக கணங்களும் சங்குகளும்னு எடுத்துக்கலாம். தீனன்னு சொல்றோம் இல்லையா, தீனவத்சலன்னு இப்படி வேணா சொல்லலாமா? நீங்க எடுத்துக்கிற அர்த்தத்துல இருக்கு. மீனாகான மீன்கள், தீனாகான தீனர்களான இந்த பேன கணங்கள் மௌத்திக கணங்கள் சங்குகள். ரெண்டு அர்த்தம், நீங்க ரெண்டும் போட்டுக்கோங்க. அர்த்தம் இதுதான். தீனர்கள்னா தீனர்கள்னு அர்த்தம் எடுத்துக்கோங்க, மீனாகான மீன்கள் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கோங்க. இருபத்தி 9வது ஸ்லோகம். மானே சம்புஷிரஃப் பிரஹாரச்சரிதம் நைவத்வதிச்சாக்ருதம் ஜானே தேவி பதாப்ஜயோஸ்து புரஜின் மூர்த்னா விரோதாதிதம் ஏதே பாதனகாம்சு பத்தகலஹா சீதாம்சு மந்தாகினி போகீந்திரா கில சங்கரஸ்ய சிரசா சங்காம் வினா ரக்ஷிதாஹ. மானே शंभु शिरफ प्रहार चरितम न एव त्वत् इच्छा कृतम जाने देवी पद अब्जयोः तु पुरजित् मूर्धना विरोधात् इदम् एते पाद नख अंशु बद्ध कलहाः शीत अंशु मंदाकिनी भोगीन्द्राः किल शंकरस्य शिरसा शंकाम வினா ரக்ஷிதாக. இந்த பிரணய கலகத்தின் பொழுது சிவபெருமான் விழுந்து வணங்குறாரு இல்லையா, அப்ப வந்து அம்பாளோட பாதங்களால அவரை அடிக்கிறா வீழ்த்தரா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அது வந்து நிஜமாவே நீ விருப்பப்பட்டு செய்யல, அது எதனால செய்யப்படுறதுங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்றார். ந ஏவ த்வத் இச்சா கிருத்தம், நீ வந்து உன்னோட சுய விருப்பத்தின்படி அதை நீ செய்யல. உன்னோட கால்ல இருக்கிற அந்த சண்டை, அந்த கால் நகங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து முன்னாடி ஒரு பழைய விரோதத்தை வச்சுட்டு தான் இந்த வேலையை பண்ணிருக்கு, நீ பண்ணல அப்படின்னு இதுல சொல்றார் அவர்.
மானே, மானேனா என்ன நான் நினைக்கிறேன், மன்னியேன்னு சொல்றார். சம்பு சிரக, சிவபெருமானோட தரையில பிரகார சரித்தம், அதை நீ அவர் குனிஞ்சு வணங்குறப்ப அடிக்கிற அப்படிங்கிற அந்த சரித்தம், நயேவத்வத் இச்சாக்கிருத்தம், உன்னோட இச்சைப்படி அது நடக்கல. ஜானே தேவி, எனக்கு தெரியும். பத அப்ஜயோகோத்து புரஜின் மூர்தனா விரோதாத்து இதம். புரஜித்த, புறத்தினை அழித்த அந்த பரமன், அவரோட மூர்தனா சிரஸ் இருக்கு இல்லையா, அந்த சிரஸோட விரோதம் எதுக்குன்னா உன்னுடைய பாத கமலங்களுக்கு. விரோதாத்து இதம், அது உண்டாச்சு இந்த வீழ்த்தி அடிக்கிறதுங்கிறது. அது எப்படி அப்படின்னா, ஏதே பாத நக அம்சுபத்த கலஹாஹா, உன்னோட பாதங்கள்ல இருக்கிற அந்த நகங்கள், அதோட அம்சு கிரணங்கள், அந்த ஒளி இருக்கு இல்லையா, அதனால பத்த கலஹாஹா, அதனால உண்டாயிருக்கு இந்த கலகம். இந்த கலகம்ங்கிறது என்ன, சண்டை. அந்த சண்டையினாலதான் அதுதான் அடிச்சதே தவிர நீ போய் அடின்னு சொல்லல, இல்ல நீ உன்னோட விருப்பப்படி அடிக்கல. யாரோட சண்டை அப்படின்னா, சீத்த அம்சு, தலையில சிவபெருமானோட தலையில இருக்கிற சந்திரனும் வெண்மை, பாத நகங்களும் வெண்மை. அப்புறம் மந்தாகினி, ஸ்வர்கங்கையான சிவபெருமான் தலையில இருக்கிற கங்கை. அப்புறம் போகீந்திராக, சிவபெருமானோட தலையில இருக்கிற அந்த சேஷன் சர்ப்பராஜன். கில சங்கரஸ்ய சிரசா வினா சங்காம் வினா ரக்ஷிதாக, இது மூணும் போய் சிவபெருமானோட தலையில போய் உட்காந்துருத்தோம் ஒளிஞ்சுண்டு. அந்த பழைய பகைமை இருக்கு இல்லையா, அதை இப்பதானே தீர்த்துக்க முடியும். அவர் குனிஞ்சு வணங்கும் பொழுது கிட்டக்க வருது இல்லையா இது மூணும், அப்ப அடிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லி உன்னோட பாத நகங்கள் அதை அடிச்சுடுத்தோ, நீ அடிக்கல அப்படின்னு இதுல ரொம்ப அழகா சொல்ற. ஹே தேவி, பிரணய கோபத்தை அப்போ பரமேஸ்வரனோட சிரசின் மீது உன்னோட பாதத்தை வச்சு அடிக்கிறது அப்படிங்கிற காரியம் உன்னோட விருப்பப்படி நடக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு சொன்னா, திரிபுரத்தோட அந்தகனான பரமேஸ்வரனோட சிரசோட உன்னோட பாத கமலங்களுக்கு விரோத பாவம் இருக்கு. அந்த விரோதத்தினாலதான் இது உண்டாயிருக்கு. அந்த விரோதம் என்ன அப்படின்னா, உன்னோட பாதங்கள் வெள்ளை விளையர்னு இருக்கு அப்படின்னு அந்த பாதத்தோட நகங்கள், அந்த ஒளிக்கிரணங்களோட பரமேஸ்வரனோட சிரசை அலங்கரிக்கிற சந்திரன், கங்கை, சர்ப்பராஜன், இவா மூணு பேருக்கும் ஒரு போட்டி, பொறாம. அம்பாளோட பாதத்துல இருக்கிற நகங்கள் இவ்வளோ வெள்ளையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலகம் உண்டாருது. அந்த போட்டியில அது மூணு தோத்து போயிடுறது இல்லையா எனிவே. ஸோ அதனால என்ன பண்றதுன்னா, இது மூணு போய் இப்போ சிவபெருமானோட தலையில உட்காந்துக்கிறது. அதனால ரொம்ப வருத்தத்தோட தான் இருக்கு இது மூணும். அந்த ஒரு போட்டி பொறாமையை இப்ப தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்னோட அவர் அபயம் அழிச்சுட்டார் இல்லையா, அடிக்க முடியல. அதனால இப்ப உன்னோட பாத கமலங்கள் அவர் குனிஞ்சு வணங்கும் பொழுது அந்த நகங்கள் அதை அடிச்சுடுறது அப்படின்னு ரொம்ப அழகா இதுல சொல்றார் அவர். மானே சம்புஷிர பிரஹார சரிதம் நைவத்வதிச்சாகிருதம் ஜானே தேவி பதாப்ஜயோஸ்து புரஜின் மூர்த்னா விரோதாத் இதம் ஏதே பாதனகாம்சு பத்த கலஹா சீதாம்சு மந்தாகினி போகீந்திர கில சங்கரஸ்ய சிரசா சங்காம் வினா ரக்ஷிதாக. முப்பதாவது ஸ்லோகம். தேவி த்வச்சரணோச்சலன் நகமணிஸ்ரேணீஷு லீனோ நமன் ஆபாதி ஸ்பட்டிகாச்சல ஸ்புடதடீஷா ஈவ சோயம் நடः ஹம்சாலீனவபு ஸ்வயம் கமலபூ க்ஷீராப்திஷா ஈவ ச ஸ்ரீபர்த்தா மகவா பினாகசரிதி ஸ்நாயன்னிவாலோக்யதே. தேவி த்வத் சரண உச்சலத் நக மணி ஸ்ரேணீஷு லீனஹ நமத் ஆபாதி ஸ்படிக அச்சல ஸ்புட தட்டி ஷாயி இவ சஹ அயம் நடஹ ஹம்ச ஆலீன வபுஹு ஸ்வயம் கமலபூஹு க்ஷீர அப்தி ஷாயி இவ ச ஸ்ரீ பர்த்தா மகவா அபி நாக சரிதி ஸ்நாயன்னு இவ ஆலோக்கியதே. மாமி, இதுல ரெண்டு இடத்துல வேற வேற மாதிரி இருக்கு. புக்கு தான் வச்சிருக்கீங்க. அந்த தேவி த்வத் சரணையோ சலன் நக மணி இல்லாம எனக்கு கிரினின்னு இருக்கு. மணிதான் நகமணி.
ஓகே. அதே மாதிரி தேர்ட் லைன்ல வந்து ஹம்சாலீன பவன் ஏதோ சொன்னீங்களா மாமி? எனக்கு இவன் இருக்கு. வபுஹு வபுஹுனா ஷரீரம், ஷரீரம். எனக்கு இவன் இருக்கு. சரி, வபுஹுனா ஷரீரம், ஹம்ச ஆலீனா அந்த ஹம்சத்தின் மேல சாய்ந்து கொண்டு இருக்கிற மாதிரி, இவனா லைக், LIKE லைக். சோ ஹம்சத்துல சாய்ந்து கொண்டு இருக்கிற மாதிரி அப்படின்னு அர்த்தம். இதுல ஹம்சாலீன வபுஹு அப்படின்னா ஹம்சத்துல சாஞ்சுன்னு இருக்கிற ஷரீரமுடைய ஸ்வயம் கமலபூஹுன்னு அர்த்தம். ரொம்ப வித்தியாசம் கிடையாது அர்த்தத்துல. இதுதான் அர்த்தம், புரிஞ்சுக்கோங்க. நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆலோக்கியத்தே இருக்கு, சில இடத்துல ஆலட்சியத்தே இருக்கு, ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். சரண உச்சலத்து, அந்த சரணத்திலேருந்து வெளியில வர நகமணி ஸ்ரேணிஷு, ஸ்ரேணின வரிசை, அந்த நகங்களாகி அந்த மணி முத்து மணிகள் அதுல இருந்து வெளியில வர அந்த நகஸ்ரேணிஷு லீனக நமன், அந்த அவர் தலை விழுந்து வணங்குறார் இல்லையா, அப்படி லீனன் அப்படி குனிஞ்சு பண்ணும் பொழுது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அயம் நடக, அந்த நடராஜ பெருமானான சிவன் ஸ்பட்டிக அச்சல ஸ்புட தட்டி ஷாயி இவ ஆபாதி. எப்படி இருக்காருன்னா, ஸ்பட்டிக அச்சல, அச்சலங்கிறது மலை, ஸ்பட்டிகாச்சலம், அந்த கைலாச மலையில ஸ்புட தட்டி, நன்னா ஸ்புட்டமா இருக்கிற தட்டினா என்ன, அந்த ஸ்லோப்ஸ், அதுல ஷாயி இவ நன்னா அப்படி சாஞ்சுன்னு இருக்கிற மாதிரி படுத்துன்னு இருக்கிறான். அந்த மாதிரி காட்சி கொடுக்கிறாராம் சிவபெருமான் அம்பாளோட காலில் விழுந்து வணங்கும் பொழுது. அடுத்தது ஹம்ச ஆலீன வபுஹு ஸ்வயம் கமலபூஹு, கமலபூ பிரம்மா, அந்த பிரம்மா எப்படி இருக்கார் அப்படின்னா ஹம்ச பக்ஷி, அந்த ஹம்ச பக்ஷியில சாய்ந்து கொண்டிருக்கிற ஒரு சரீரம், அதுல அப்படி அந்த ஹம்சத்துல சாய்ஞ்சுன்னு இருக்கிற மாதிரி அவர் காட்சி அளிக்கிறாராம் ரொம்ப அழகா. அதே மாதிரி ஸ்ரீபர்த்தா, ஸ்ரீயோட பர்த்தா, லக்ஷ்மி தேவியோட பர்த்தாவான விஷ்ணு, மகாவிஷ்ணு, அவர் எப்படி இருக்கார், க்ஷீர அப்திஷாயி இவச்ச, க்ஷீராப்தி பார்க்கடல்ல அப்படி சயனம் கொண்டு இருக்கிற மாதிரி இருக்காராம் அவர் வந்து வணங்கும் பொழுது. மேலும் மகவா அப்பி, இந்திரன் மகவன், அந்த இந்திரன் கூட நாக்க சரித்தி, தேவலோகத்துல இருக்கிற ஒரு மானசரோவர் அந்த மாதிரி ஸ்நாயன் இவ, அதுல ஸ்நானம் பண்ற மாதிரி காட்சி கொடுக்கறானாம். இவ ஆலோக்கியத்தே, இவனா அது மாதிரி ஆலோக்கியத்தே. சோ அம்பாளோட காலில் இவாள்லாம் வந்து விழுந்து வணங்கும் பொழுது எப்படி எப்படியெல்லாம் அது அந்த காட்சி ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல அவர் சொல்றார். ஹே அம்பிகையே, 30 தான் இல்லையா இது? ஓகே. நடராஜனான சிவபெருமான் உன்னோட ஸ்ரீபாதங்கள்ல நமஸ்காரம் பண்ணும் பொழுது முத்து போல இருக்கிற அந்த பாதத்தோட நக வரிசையோட பிரகாசத்தினால ஸ்பட்டிகாச்சலமான, அதாவது வெள்ளி மலைன்னு சொல்றோம் இல்லையா, கைலாசத்தோட மலையோட சரிவுல படுத்துன்னு இருக்கிற மாதிரி பிரகாசிக்கிறார். அதே மாதிரி கமலத்துல வாசம் செய்யற பிரம்மா நமஸ்காரம் பண்ணும் பொழுது வெள்ளை வெளேர்னு பிரகாசிக்கிற தன்னோட வாகனமான ஹம்சத்தின் மேல படுத்துன்னு இருக்கிற மாதிரி பிரகாசிக்கிறார். லக்ஷ்மியோட நாயக்கனான ஸ்ரீ மகாவிஷ்ணு நமஸ்காரம் பண்ணும்பொழுது பார்க்கடல்ல சயனம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பிரகாசிக்கிறார். தேவேந்திரன் கூட நமஸ்காரம் பண்ணும்போது தேவலோகத்துல இருக்கிற மானசரோவர் அப்படிங்கிற தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ற மாதிரி காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல நகத்தோடைய காந்தத்தை சொல்றதுக்காக. ஆமா ஆமா, அது வெள்ளையா இருக்கு இல்லையா, சோ அந்த கைலாச மலை வெள்ளி மலை தானே, சோ அந்த வெள்ளை, அதே மாதிரி ஹம்சம் வெள்ளை, அதே மாதிரி பார்க்கடலும் வெள்ளை. சோ அவாவா அந்தந்த அவாவாளோட ஸ்வஸ்வஸ்தானங்கள்ல சயனம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்சி கொடுக்கறாங்க. நாக்க சரித்தினா நாக்கனா தேவலோகம், சரித்துனா ரிவர். ஓகே. தேவி த்வச்சரணோச்சலன் நகமணி ஸ்ரேணீஷு லீனோ நமன்னாபாதி ஸ்பட்டிகாச்சல ஸ்புடதடீஷாயீவ சோயம் நடஹ ஹம்சாலீன வபுஸ்வயம் கமலபூ க்ஷீராப்திஷாயீவ ச ஸ்ரீபர்த்தா மகவாபி நாகசரிதி ஸ்நாயன்னிவாலோக்யதே. 31வது ஸ்லோகம். डोलाकेलि विधौ हिमाचलशिलादेशे समभ्याहतात् पादाग्रात् तव यानि यावकरसप्रस्यन्दनान्यम्बिके
தான்யவ்யாகத शुम्भसङ्गर भवद्रक्ताम्बुविस्तारणा बिन्दुक्षेपनिभानि नन्ददमरी वन्द्यानि वन्दामहे। डोला केलि विधौ हिम अचल शिला देशे समभ्याहतात् पाद अग्रात् तव यानि यावक रस प्रस्यन्दनानि अंबिके तानि अभ्यागत शुंभ संगर भवत् रक्त अंबु विस्तारणा बिंदु क्षेप निभानि नन्दत् अमरी वन्द्यानि वन्दामहे. நாங்கள் வணங்குகின்றோம். வந்தாமஹே எதை வணங்குறோம் அப்படின்னா உன்னோட பாதகமலங்கள். அது எப்படி இருக்கு அப்படின்னா டோலா கேலி, டோலானா ஊஞ்சல், ஊஞ்சல்ல நீ ஆடின்னு இருக்க. டோலா கேலி விதௌ நீ விளையாடின்னு இருக்கும் பொழுது, அந்த காலை உந்தி உந்தி விளையாடும் பொழுது எங்கன்னா ஹிமாச்சல ஷிலா தேசே. ஷிலானா கல்லு, கல்லு முள்ளுமா தானே இருக்கும் ஹிமாச்சலம். அந்த இமயமலையோட கல் நிரம்பிய, ஹிமாச்சலத்தோட அந்த கல் நிறைந்த அந்த பிரதேசத்துல சமபியாகத்தாத்து நீ விளையாடின்னு இருக்கிறப்ப உன்னோட கால் அந்த கல் தரையில படுறது. அதனால பாத அக்ராத்து, அந்த பாதத்தோட முனை, அதுல இருந்து யானி யாவக்க ரசப்பிரசிந்த நானி அம்பிக்கே. அப்போ அப்படியே அந்த அம்பாளோட பாதங்கள் ஆல்ரெடி சிகப்பு வர்ணம், அந்த கல்லுல படுறதுனால அந்த கல்லெல்லாம் என்ன ஆகுதுன்னா ரசப்பிரசிந்த நானி, அதுல இருந்து அந்த அம்பாள் பாதங்கள்லேருந்து வர அந்த ரெட்னஸ் அந்த கல்லுல போய் ஸ்ப்ரெட் ஆறுதான். அதனால தானி அபியாகத சும்ப சங்கர பவத் ரக்த அம்பு விஸ்தாரணா பிந்து க்ஷேப நிபானி. க்ஷேபனா கீழே விழுறது, பிந்துனா அந்த துளிகள், ரக்த அம்பு ரத்த துளிகள் விழறது கீழே. எப்போ விழப்போறதுன்னா பின்னாடி அந்த சும்பனை அம்பாள் வதம் பண்ண போறப்ப விழப்போற ரத்த துளிகளை அது இப்பயே எடுத்து காட்டுறதான் அந்த ஹிமாச்சலத்துல இருக்கிற கற்கள். அதை தான் இந்த ஸ்லோகத்துல அந்த அதை அமரி வந்தியானிங்கிறார். அமரினா அமரலோகம், தேவலோகத்துல இருக்கிற அப்சர ஸ்திரீகள், தேவலோக கன்னியர்கள், அவா எல்லாரும் நந்தத்து விழுந்து வணங்குறா அப்பேற்பட்ட பாதங்கள். அப்பேற்பட்ட அந்த திருவடிகளை நாங்கள் வணங்குகின்றோம். வந்தாமஹே அப்படின்னு இதுல சொல்ற. அபியாகத அப்படின்னா என்னன்னா அந்த தேவையில்லாம வரான் இல்லையா அந்த சும்பன், அவனோட அந்த அம்பாள் அழிச்சு அந்த ரத்த துளிகள் அதை முன்னாடியே எடுத்து காட்டுறதான் இந்த இன்சிடென்ட். ஸோ ஹே அம்பிகையே, ஹிமேமலையோட கல் நிரம்பின பிரதேசத்துல நீ ஊஞ்சல்ல விளையாடும் பொழுது உன்னோட ஸ்ரீபாதங்கள் அந்த கற்கள்ல உராயிருது. அப்ப அந்த ஸ்ரீபாதங்கள் மேல இருக்கிற அந்த செம்பூச்சு, அதுல இருந்து சில துளிகள் வெளியில விழுந்து அது அந்த கல் மேல விழுறது. அதனால அந்த கல்லும் சிகப்பா காட்சி கொடுக்கறது. அதை நாங்க வணங்குகின்றோம். அந்த துளிகளுக்கு தேவலோக சுந்தரமா இருக்கிற ஸ்திரீகளும் ரொம்ப சந்தோஷமா வந்தன பண்றா. ஏன்னா அவளுக்கு கஷ்டம் கொடுக்கற அந்த சும்பன் இருக்கான் இல்லையா, அவனை யுத்த பூமியில நீ அழிச்சு அந்த ரத்த பிரவாகம் வரப்போறதுங்கிறத முன்கூட்டியே தெரிவிக்கிற மாதிரி இது இருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. डोला केलि विधौ हिमाचल शिलादेशे समभ्याहतात् पादाग्रातवयानि यावकरस प्रस्यन्दनान्यम्बिके तान्यभ्यागत शुम्भ संगर भवद्रक्ताम्बु विस्तारणा बिन्दुक्षेप निभानि नन्ददमरी वन्द्यानि वन्दामहे. இந்த ஸ்லோகங்கள் 8ல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இல்ல. ஒருத்தர படிச்சுடுவா. रागद्वेषमुखा हि विभ्रमभरा नश्यन्ति विश्वेश्वरी त्वत्सङ्गादिति मुक्तिदेशनिलये मिथ्या जनैः कथ्यते उद्यद्वेषमुदार विभ्रमभरं गात्रं ददध्या त्वया रागोऽपि ध्रियतेऽधिकं चरणयोः शोणाम्बुजच्छाययोः देवि त्वत्पदसत्परागमनिशं मौलौ समाविभ्रताम्
साधूनामपरागतैव भवतीत्याश्चर्यमास्तामिदम् पादस्ते नखरप्रभावलसितो जागर्ति सोऽयं पुनश्चित्रं नाम खरप्रभावलसितो दुष्टासुरं पृष्टवान् द्वित्वेन स्थितयोस्त्वदीयपदयोर्द्वैतं नरस्य स्फुटम् कैवल्यप्रतिपादने कुशलता जातीति कोऽयं क्रमः किं वा युक्तिभिरत्र मुक्तिकरता व्यक्तैव ते पादयोर्मुक्ता एव हि विस्फुरन्ति विमलास्तत्सङ्गिनो मीनखाः पादाग्रं तव कामदं सुरलता शाखाग्रमाचक्ष्महे जाता यत्र हि बालपल्लवरुचिस्वैरेव रागोदयैः उत्सर्पन्नखमण्डली सुषमया पुष्पालिरुत्पादिता सञ्जातालिरुचिश्च मञ्जुलतरैर्मञ्जीरशिञ्जारवैः देवीयं तव सन्नतेशमकुटस्वर्लोककल्लोलिनी कल्लोलाहतिभिर्विशेषविमला जीयान्नखश्रेणिका यद्धावल्यमवाप्तुमातकुतुकास्तो ये तपस्यन्त्यमी मीनाः फेनकणाश्च मौक्तिकगणाः शङ्खाश्च शङ्कामहे माने शम्भुशिरः प्रहारचरितं नैव त्वदिच्छाकृतम् जाने देवि पदाब्जयोस्तु पुरजिन्मूर्ध्ना विरोधादिदम् एते पादनकांशु बद्धकलहा शीतांशु मन्दाकिनी भोगीन्द्रा किल शङ्करस्य शिरसा शङ्कां विना रक्षिताः देवि त्वच्चरणोच्छलन्नखमणिश्रेणीषु लीनो नमन् आभाति स्फटिकाचलस्फुटतटीशा इव सोऽयं नटः हंसालीनवपुः स्वयं कमलभूक्षीराब्धिशा इव च श्रीभर्तामघवापि नाकसरिति स्नायन्निवालोक्यते डोलाकेलिविधौ हिमाचलशिलादेशे समभ्याहतात् पादाग्रात्तव यानि यावकरसप्रस्यन्दनान्यम्बिके तान्यभ्यागतशुम्भसङ्गरभवद् रक्ताम्बुविस्तारणा बिन्दुक्षेपनिभानि नन्ददमरी वन्द्यानि वन्दामहे रागद्वेषमुखा हि विभ्रमभरा नश्यन्ति विश्वेश्वरी त्वत्सङ्गादिति मुक्तिदेशनिलये मिथ्या जनैः खत्यते उद्यद्वेषमुदारविभ्रमभरं गात्रं ददत्या त्वया रागोऽपि ध्रियतेऽधिकं चरणयोः शोणाम्बुजच्छाययोः देवि त्वत्पदसत्परागम् अनिशं मौलौ समाबिभ्रतां साधूनामपरागतैव भवतीत्याश्चर्यमास्तामिदम् पादस्ते नखरप्रभावलसितो जागर्ति सोऽयं पुनश्चित्रं नाम खरप्रभावलसितो दुष्टासुरं पृष्टवान् द्वित्वेन स्थितयोस्त्वदीयपदयोर्द्वैतं नरस्य स्फुटम् कैवल्यप्रतिपादने कुशलता जातेति कोऽयं क्रमः किं वा युक्तिभिरत्र मुक्तिकरता व्यक्तैव ते पादयोर्मुक्ता एव हि विस्फुरन्ति विमलास्तत्सङ्गिनो मीनखाः पादाग्रं तव कामदं सुरलता शाखाग्रमाचक्ष्महे जाता यत्र हि बालपल्लवरुचिस्वैरेव रागोदयैः उत्सर्पन्नखमण्डली सुषमया पुष्पालिरुत्पादिता सञ्जातालिरुचिश्च मञ्जुलतरैर्मञ्जीरशिञ्जारवैः देवीयं तव सन्नतेशमकुटस्वर्लोककल्लोलिनी कल्लोलाहतिभिर्विशेषविमला जीयान्नखश्रेणिका यद्धावल्यमवाप्तुम् आतकुतुकास्तो ये तपस्यन्त्यमी मीनाः फेनकणाश्च मौक्तिकगणाः शङ्खाश्च शङ्कामहे माने शम्भुशिरः प्रहारचरितं नैव त्वदिच्छाकृतम्
जाने देवि पदाब्जयोस्तु पुरजिन्मूर्ध्ना विरोधादिदम् एते पादनखांशुबद्धकलहा शीतांशु मन्दाकिनी भोगीन्द्र किल शङ्करस्य शिरसा शङ्कां विना रक्षिताः देवि त्वच्चरणोच्छलन्नखमणिश्रेणीषु लीनो नमन् आभाति स्फटिकाचलस्फुटतटीशा इव सोऽयं नटः हंसालीनवपुस्वयं कमलभूक्षीराब्धिशा इव च श्रीभर्तामघवा पिनाकसरिति स्नायन्निवालोक्यते डोलाकेलिविधौ हिमाचलशिलादेशे समभ्याहतात् पादाग्रात्तव यानि यावकरसप्रस्यन्दनान्यम्बिके तान्यभ्यागतशुम्भसङ्गरभवद्रक्ताम्बुविस्तारणा बिन्दुक्षेपनिभानि नन्ददमरी वन्द्यानि वन्दामहे. அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஸ்ரீ மாத்ரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். தேங்க்யூ. இந்த 29ல சாயன் நட்டகா சோயம் நட்டகா சஹ அயம் நட்டக சோயம் நட்டக சாயன் நட்டகன்னு சஹ 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 அயம் நட்டக அந்த சிவபெருமான் சஹன ஹி சோயம் நட்டகா தான். ஆமா. இல்ல சாயம் நட்டகன்னா என்ன அர்த்தமா இருக்கலாம்னா சாயங்காலத்துல அந்த மலைச்சரிவுகள்ல படுத்துட்டு இருக்கிற சிவபெருமான் மாதிரின்ற அர்த்தம் எடுத்துக்கலாம். சாயம்னு படிச்சேன்னா சாயந்திரம்னு அர்த்தம். சஹ அயம் சோயம்னு எடுத்துட்டேன்னா அந்த சிவபெருமான் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச்.